1 தெசலோனிக்கேயர் 5:13 நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். போதும். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வையில மிக மிக முக்கியமானவர்கள். நான் இன்றைக்கு பேச வேண்டியது உங்களுக்குள்ளே, உங்க தனிப்பட்ட, உங்க ஆத்மாவிலே, உங்க இருதயத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? சமாதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே குடும்பத்தில் அல்ல, சபையில் அல்ல, உங்களுக்குள்ளே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நானும் கர்த்தரும் என்கிற இடத்துல வரும்போது நான் சமாதானமா இருக்கிறேனா, நான் தனியாக இருக்கும்போது சமாதானமா இருக்கிறேனா என்பதை நீங்கள் புரிந்துருவோம். உங்களுக்குள்ளே சமாதானமா கிடுங்க. யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? சொல்லுங்க. எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். ஏசாயா 44:21 சொல்லுகிறது. ஏசாயா 44:21, பயப்படாதே, நீ என் தாசன். 44:21, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நல்ல கவனிங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க எல்லாமே நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்க ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், மற்றவங்களுக்காக உழைக்கலாம், மற்றவங்களுக்காக இரவும் பகலும் வேலை செய்யலாம். ஆனால் உங்க சரீரம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனசு ரொம்ப முக்கியம். உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க ஒன்றுபடுத்தணும். உங்களுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம். உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு நேரம் வைத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு சந்தோஷமான பிடித்தமான விஷயத்தை செய்வதற்கு என்றைக்காவது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு நல்ல விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு இது பிடிக்கும், நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாக செய்திருக்கிறீர்களா? எல்லாமே மற்றவர்களுக்கு தான் அதிகமாக நாம் உழைக்கிறோம், மற்றவர்களுக்கு அதிகமாக செய்கிறோம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று மற்றவர்களுக்காகவே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்மளை பிள்ளைங்கிட்ட கூட சொல்லும்போது சொல்லலாம், மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மற்றவங்க நினைக்கிறதுக்காகவே வாழ்ந்தேனா வாழ முடியாது. உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நீ யாருக்காக விட்டு கொடுத்துறாத. உனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை யாருக்காகவும் நீ இழந்து போகாத. மற்றவங்க பேசுகிற வார்த்தை, மற்றவர்கள் சொல்லுகிற விமர்சனங்களை கண்டு நீ உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தையும் உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தையும் நீ இழந்து போகாத. நான் அவருக்கு ரொம்ப முக்கியம் என்று அவர் ரொம்ப என்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்ற, நீ என் தாசன், நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்றார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. முழு குடும்பத்தையும் சொல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் எங்க வரைந்து வைத்திருக்கிறேன்? உள்ளம் கையில வரைஞ்சிருக்கிறேன். அப்ப எதுக்கு என்னுடைய வாழ்வில, என்னுடைய ஆத்துமாவில, என்னுடைய இருதயம், என்னுடைய சரீரம், நான் அவருக்கு ரொம்ப வேல்யூஃபுல்லான ஆள், நான் ரொம்ப மதிப்புக்குரியவன் அவருடைய பார்வையில். இந்த உலகத்தில் வேணா நம்மளை இழிவா நினைக்கலாம், ஆனா தேவ பார்வையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறேன். ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது என்று சொல்கிறார். அந்த பாத்திரம் எஜமான், எந்த பாத்திரம், மண்ணோ மரமோ இல்ல தங்கத்துல செய்யப்பட்ட எந்த பாத்திரமா இருக்கட்டும், எந்த பாத்திரமானாலும் எந்த பாத்திரம் சுத்தமா இருக்கிறதோ அந்த பாத்திரம் தான் எஜமான் பயன்படுத்துவார். தங்கத்துல செஞ்ச பாத்திரம் அசுத்தமா இருந்தா அதை பயன்படுத்த முடியாது. அதுல மண்ணுல செஞ்ச பாத்திரம் சுத்தமா இருந்தா அதுல தண்ணி எடுத்து குடிக்கலாம். தங்கத்திலே இருந்தா கூட சுத்தமா இல்லைன்னா அது என்ன பண்ணும்? அதுல தண்ணி குடிப்போமா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களையே ரொம்ப இழிவாக நினைக்காதீர்கள், உங்களே ரொம்ப தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஈடாக ரட்சிக்கப்பட்ட ஜனமே சொல்றார், உங்களுக்கு ஒப்பானவன் யார்? நீங்க எல்லாருமே மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு உங்க சரீரத்துக்கு எதுவுமே செய்யறது இல்லை. உங்களுக்கு தேவையானதை சாப்பிடுற சில நேரங்களில் சாப்பிட மாட்டீங்க, நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். உங்களை நீங்க கவனிக்கிறது இல்லை. நீங்க சுவர் இருந்தா தாங்க சுத்தர வர முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு ரொம்ப முக்கியம்.
சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்றது யாருக்காக? உங்களுக்காக தானே நான் வாழ்றேன். உண்மையிலே சொல்லுங்க, அவனுக்காக வாழ்றீங்க? அப்படி நம்ம நினைச்சு வாழ்றோம். உண்மையிலே அதான் உண்மை. நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். பிள்ளைகளுக்காக தான் எல்லாம் சேர்க்கிறோம். எல்லாம் ரைட்டு தான். உங்களுக்காக எப்போ வாழ போகிறீர்கள்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கூல் ட்ரிங்க்ஸை போய் நீங்க குடிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட முடியுதா? வேண்டாம். எல்லாத்தையும் வேண்டாம்னு செய்ய அது செலவாயிரும். பிள்ளைகளுக்கு எதாவது செய்வோம், அது செலவாயிரும். இதை எதனா பண்ணுவோம். இப்படி தானே பண்றீங்க. நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்புல கொண்டு போய் விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரீர சுகத்துக்காக சொல்றேன். உங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா சமாதானமா இருங்கள். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா? ஒரு ஹாப்பி இருக்கு, சந்தோஷம் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா? நானும் இயேசுவும் எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன்னு சொல்லு. நல்ல ஆண்டவருக்குள்ள உறுதியா இருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறத சமாதானமா இருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுல சொல்றாரு, எப்படி எனக்குள்ள நான் சமாதானமா இருக்க முடியுமா? எனக்குள்ளே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சமாதானமா இருக்க முடியுமா? இதுல வாழ்க்கை துணையோ பிள்ளைகளோ அங்க உள்ள வர முடியாது. அப்பா அம்மாவோ, பிள்ளைகளுக்கு சொல்றேன், அப்பா அம்மாவோ இல்ல மற்றவங்களோ யாரும் அங்க வர முடியாது. இது நானும் கர்த்தரும், நானும் இயேசுவும், நானும் தேவனும் என்கிற அந்த இடத்துல தான் இங்க நான் பேசுறேன் இன்னைக்கு. இங்க இன்னொருத்தர் என் கூட பேசி சந்தோஷமா இருக்கிறதுக்காக அல்ல. உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். எனக்குள்ளே நான் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நான் தனிப்பட்டவனாக என்னுடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படிதான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தேவனை தேட ஆரம்பிச்சா போதுங்க, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள முடியும். நான் தேவனை தேட ஆரம்பிச்சா போதும், நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவுல நான் சரியா இருந்தா போதும், நான் என்ன காப்பாத்தி கொள்ள முடியும். நான் எதுலையும் சிக்கி கொள்ளாம என்னால காப்பாத்தி கொள்ள முடியும். தேவ உறவுல சரியா இருந்தாதான். நீங்க ஆண்டவரோடு கூட பேசாம, நான் சொல்றது ஜெபிக்காம, இல்ல வேத வசனத்தை தியானிக்காம நீங்க இருந்துப்பீங்கன்னு சொன்னா, இந்த மகிழ்ச்சி, இந்த சமாதானத்தெல்லாம் இழந்துட்டு தலையை பிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க, ஏன் தான் நான் இந்த வீட்டில் பிறந்தனோ, ஏன் இந்த அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்தனோ, பேசாம உங்க கூட இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போயிடலாம் என்ற வார்த்தையை சொல்றான். அப்படின்னா அவனுக்குள்ள தேவனோடு கூட நல்ல உறவு இல்லை. வேதத்தை அவன் தியானிக்கல. சத்தியம் தெரியாதனால தான் அப்படி பேசுறான். சத்தியம் தெரிஞ்ச என்ன தெரியுமா பேசுவான்? கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்துக்காக இங்க பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை ஒரு நோக்கத்துக்காக இவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். நான் எனக்குள்ள இருக்க சமாதானத்தை, மகிழ்ச்சியை நான் இழந்து போக மாட்டேன் என்கிற அந்த எண்ணத்துக்குள்ள வருவான். உங்களுக்குன்னு ஒரு தனி ஜெப நேரம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள பைபிள் படிக்கிற ஒரு நேரம் இருக்கிறதா? நீங்க படிக்கிற வசனத்தை எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கிறீங்களா? உங்க பைபிளை திருப்பி பார்த்தா நீங்க எத்தனை நாள் எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எதையோ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். உங்க ஒழுக்கத்தின் தனி குடும்ப ஜெபத்துல போய் உட்காந்து நீங்க மட்டும் என்னைக்காவது உட்காந்து தனியா ஒரு 2 பாட்டை பாடி ஒரு பைபிள் வசனத்தை படிச்சு ஒரு ஜெப குறிப்பை சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? பண்ணல அப்படின்னா இன்றையிலிருந்து பண்ண ஆரம்பிக்கணும். தனியா இருக்கணும். எத்தனை பாடல்கள் இருக்கிறது, நிறைய வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. இப்படி தேவனோடு கூட இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு டைம் இல்லைன்னு சொல்றான். நேரம் இல்லை. காலைல எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்றீங்களா? நான் நைட் பிரேயர்ல சொல்லும்போது சொன்னேன், அப்பெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது பைபிள் வசனம் பாராம ஒப்பிக்கலாம் சோறு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொன்ன வேலைக்கு ஆகாது. ஏன்னா அங்கங்க ஹோட்டல் திறந்து வச்சிருக்கிறான். நீ சோறு போடலன்னு என்ன, நான் போற வரல எதனா வாங்கி சாப்பிட்டு போறேன்னு போயிடுவான். இப்ப அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நீங்க சமாதானமா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்கும் ஒரே ஒரு டூல் தான், வேதத்தை வாசித்து தேவனோடு கூட ரகசியங்களை நீங்கள் பேச வேண்டும். பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை வந்திருக்கிறது. அந்த பத்திரிகையில ஒரு பேஜ்ல குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சதான அந்த விஞ்ஞானியை பத்தி போட்டிருக்கிறாங்க. படிச்சு பாருங்க.
அவர் ஆதியாகமத்தை படிக்கும்போது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார் என்ற அந்த தியானிச்ச போது தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவர் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சிருக்கிறார். அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு அதில் போட்டிருக்கு, மயக்க மருந்து. அப்பெல்லாம் அப்படி உயிரோட ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது. ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரை வர பண்ணி விலா எலும்பை எடுத்தார். அவங்க ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாரு. இதை யோசிக்கிறாரு. யோசிச்சு 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 தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம், ஐயா நீங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்சதுலேயே எது ரொம்ப நல்ல உன்னதமான கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சிம்சன் அவர் பேரு, அவர் சொன்னாரு, நான் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுனா என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை தான் நான் முதல்ல கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். மற்றதெல்லாம் ரெண்டாவது. நான் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுனா என் பாவத்துக்காக ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கிறத நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நம்மள சாதாரண ஆள் கிடையாது, உலக சயின்டிஸ்ட். அவரு இருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதிருங்கள். எப்படி சமாதானம் வரும்? தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட இருக்கிற உறவுல தான் நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும், நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். உபாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. எப்படி? தனிப்பட்ட விதத்துல சொல்றார். நீனா ஒவ்வொருத்தன் தனித்தனியா சொல்ற. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு இருதயம், ஃபுல் ஹார்ட், முழு இருதயத்தோடும். அப்புறம் சொல்லுங்க, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. முழு பலத்தோடுனா என்னது? அப்படியே கத்தி கையை உயர்த்தி அப்படி கிடையாது. அந்த பலத்தை சொல்லல. முழு ஈடுபாடோடு. பலம்னா அதான். சில பேர் முழு ஈடுபாடோடு செய்யுங்க, முழு மைண்டு, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. முழு எண்ணத்தோடு அதுல சரியா செய்யணும். யாரும் சொல்லி சொல்லி செய்ய வைக்காதீங்க. நான் தான் சொல்றேன், எங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன், என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஆட்டோமேட்டிக்கலாக வரணுங்க. அதுதாங்க அவர்களுக்குள்ளதான் சமாதானம், அவர்களுக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கும், அவர்களுக்குள்ளதான் அவங்க திறமை வெளிப்படும். தேவன் அப்பதான் அவங்க கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பார். நானும் இயேசுவும் என்கிற இடத்துல நீங்கள் வரணும். யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தனிப்பட்ட விதத்துல உங்கள் இருதயம் கலங்க கூடாது. அப்படி கலக்கமா இருக்கிறதா இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள். அப்புறம் என்னிடத்துல எப்படி இருங்க? விசுவாசமா இருங்க. குடும்பமா இல்ல, தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். கர்த்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் பேசும்போது சொல்லணும், எனக்கு மிகப்பெரிய தேவன் இருக்கார், கர்த்தன் எனக்காக செய்வார் அப்படின்ற ஒரு ஒரு வாஞ்சை, புரிதல் நமக்குள்ள வரணும். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமா, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். 27 வாசிங்க, அதே அதிகாரத்துல 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை நான் வச்சு போறேன். ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப சமாதானம் கிடையாது, ஒரு பெரிய கூட்டத்துக்கு சமாதானம். எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, நம்ம பிள்ளைகள் முதற்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அப்ப அந்த சமாதானம் எனக்குள்ள வரணும், அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள வரணும் அப்படின்னா நான் டெய்லி செய்ய வேண்டியது தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு. காலையில எழும்பி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம தேட வேண்டியது வேத புத்தகத்தை தான், ஜெப நேரத்தை தான். அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற காரியங்கள் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்க, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கனத்தை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா தருவார். நீங்க சின்ன ஒரு செஞ்சாலும் உங்களுக்கு மேன்மைப்படுத்துவார். சாத்ராக் மேஷாக் இருக்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க.
அவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பாருங்க. அவங்க 3 பேருமே தனித்தனியாக சொல்றாங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கலாம், டேய் ஏடா பைத்தியக்கார மாதிரி பேசுறான், அவன் வேற தீய நெருப்பை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்னம்மா எங்களை ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்க, நீ வேற வீரவாசனெல்லாம் பேசுற, தூக்கி உள்ள போட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? ஒருத்தன் சொல்லியிருக்கலாம், அப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேணாம் போயிடலாம் அப்படின்னு. 3 பேர் வேற வேற மாதிரி பேசியிருக்கலாம்ல. 3 பேருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களும் தேவனுக்கும் இருந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். உறவு தான் முக்கியம். குடும்பத்துல கூட தான் அப்படி. மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அவங்க 3 பேரும் ஒன்றை சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள் இருந்த தேவனோடு கூட இருந்த உறவு. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு. எப்படி இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள வந்தது? ஒரு பக்கம் அக்னி சூழ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இதை வணங்கல அப்படின்னா தூக்கி உள்ள போட்டுருவான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? நல்லா, அது வாலிபர்கள், ஃபேமிலி மேன் கிடையாதுங்க, வாலிபர்கள். அந்த வாலிபர்களுக்குள்ள எப்படி அப்படிப்பட்ட வைராக்கியம் வந்தது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன பண்ணுவார்? தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இவங்க 3 பேரையும் மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க? நானே படிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இப்போதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சினையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தா நல்லது. ராஜா சொல்றான், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மேல தாளெல்லாம் வாசிக்கும் போது அந்த சிலைக்கு முன்னாடி விழுந்து நீங்க பணிந்து கொள்ளல. ரிப்போர்ட் என்கிட்ட வந்திருக்கு. இப்போ நாங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த கிண்ணறம், இந்த மேல தாள, நாகஸ்வரம், வீணை இதெல்லாம் வாசிக்கும் போது நீங்க ஆயத்தமா இருந்தா நல்லது. அவன் எப்படி மிரட்டுற தோனி. என்ன தோனி? மிரட்டுகிற தோனி. 3 பேரை நிக்க வச்சு மிரட்டுறான். நீ வந்து விழுந்தேன்னா நல்லது, விழல அக்னி சூழல போட்டுருவேன், அக்னி சூழல போட்டுருவேன். பணிந்து கொள்ளாதிருந்தாராகில் அந்நேரமே, நாளைக்கு என்னைக்கெல்லாம் கிடையாது, அந்நேரமே எரிகிற அக்னி சூழின் நடுவில் போடப்படுவீர்கள். எவ்வளவு ஒரு மிரட்டல்! உடனே தூக்கி போட்டுருவோம்னா ஒழுங்கா உட்காந்து பணிந்து கொள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் பார்க்கலாம். ஆண்டவரை சவால் விடுறான். உங்க கடவுள் எப்படி வா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சவால், ஒரு மிரட்டல் தோணி இவங்க 3 பேருக்கு நேராக வருகிறது. அப்பொழுது இவங்க என்ன சொல்றாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, எவ்வளவு தைரியம்! யாருங்க அவரு? நீ வேணா நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், உலகத்துக்கே ராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லி, நேபுகாத்நேச்சரே கேளு, கவனி, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. கோபம் வருமா வராதா ராஜாவுக்கு? நடா, நானே இந்த நாட்டுக்கு ராஜா, இவனுக்கு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்துறானுங்க, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமையா போனாலும் நீ நிறுத்தின இந்த சிலைக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஓல மாட்டோம்னு சொன்ன. அப்படி விட்டுட்டாங்களா? ஹலோ, விட்டுட்டாங்களா? தூக்கி உள்ள போட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை இழந்து போகல, அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை இழந்து போகல, அவர்களுக்கும் தேவனுக்கு இருந்த உறவை ஒரு நாள் அவங்க இழந்து போகல. நெருப்புக்குள்ள போட்டோன்னே ராஜா பார்க்குறான், நம்ம 3 பேர் தானே போட்டோம், அங்கே ஒருத்தர் 4ஆவதா ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் உறவு தேவனோடு கூட சரியா இருந்தா நீங்கள் ஒரு ஆள் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார். அல்லேலூயா! கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? 3 பேர் தானே உள்ள போட்டேன், 4ஆவதா ஒருத்தர் உள்ள உலாவுறாரு. யார் அவரு? அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அல்லேலூயா! அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவனா அல்ல, எனக்கு ஒருவன் பிரச்சனை பண்ணுகிறான், ஒருவன் என்னை எதிர்த்து பேசுகிறான். என்னை மட்டும் எதிர்க்கவில்லை, என்னோடு கூட இருக்கிற கர்த்தரையும் அவன் எதிர்க்கிறான். அப்ப இந்த வார்த்தை, இந்த தைரியம் எப்படி வந்தது? தேவனோடு கூட இருக்கிற உறவின் மூலமாக வந்தது. உறவின் மூலமாக வந்தது. சரி, அவங்க அவ்வளவு உறவாடினார்களே, அவர் சந்தோஷமா கர்த்தர் கைவிட்டாரா? அவர்கள் எந்த பிரச்சனை கூட போனார்களோ அந்த இடத்துக்குள்ளே அவரும் போயிட்டார். அவர் ராஜா பார்க்கிறான், என்னடா வித்தியாசமா இருக்கிறாங்க இவங்க கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, வித்தியாசமா இருக்கிற காரணம் என்ன? நான் இந்த நெருப்புக்கு முன்னாடி தேவனோட நான் ஆராதித்து துதித்து சாட்சியாக வாழ்ந்த நிமித்தமாக தேவன் இந்த காலகட்டத்தில் என்னை தப்பு வைக்கிறார். ராஜா பார்த்துட்டு சொல்லி வெளியில கூப்பிட்டு, இவங்களை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களை அக்கினி பட்சித்து போட்டது.
அவனுங்களை தூக்கி உள்ள போட்டானு. என்னாச்சு அதுக்கப்புறம்? 30வது வசனம் சொல்லுது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோன் தேசத்துல உயர்த்திட்டான், அதிகாரியாக உயர்த்தி விட்டான். அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? நான் சொல்றேங்க, பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் இயேசுவுக்கும் சரியான ஒரு ஜெப உறவு, வேத தியான உறவு இருந்தா நீங்க விரும்புகிற இடத்துல போய் நிப்பீங்க. அப்படி இல்லாட்டி நான் தூக்குற பைபிள் பொய் சொல்றதா மாறிவிடும். பொய் சொல்றதா மாறிடும். இது உண்மை. நீங்க விரும்புற இடத்துல போய் நிக்கணும் அப்படின்னா இதை மறந்துடாதீங்க. எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது ஒரு வேத புத்தகத்தை உள்ள துணிச்சு வைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. எங்க போனாலும் பிள்ளைகள் இதை எடுத்து வாசிக்கிறவங்களா இருக்கணும். வாசிக்கிறவங்களா இருக்கணும். அந்த பாபிலோன் தேசத்துல அவளை உயர்த்தி வச்சுட்டாரே. அந்நிய தேசத்துல போய் பதவியை கொடுத்து உயர்த்துறான்னா சும்மா சாதாரண விஷயமா? உங்களுக்கு மேன்மை வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி சமாதானம் வேணுமா, தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். அவ்வளவுதான். மனுஷனை யாரும் ப்ளீஸ் பண்ணாதீங்க. மனுஷனை நீங்க கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதத்துல தேவனை கனப்படுத்த வேண்டும். தேவனிடத்துல அதிகமா பேசணும். தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்துல நாம இருக்க வேண்டும். அவருக்கு பிடிக்காதெல்லாம் செய்யக்கூடாது. அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். தானியேல் பாருங்க, தானியேலுடைய விஷயத்தை பாருங்க, அதே தான் சேம். நல்ல கனவு காண்றாரு ராஜா, சொப்பனம் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றாரு. ஆனா அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளலன்னு சொன்னவொன்னா வந்து சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றான், தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பணகடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, முன்னாடியே அப்படிதான் செய்வாரு. பிரச்சனை வரும்போது அதை தான் செய்யறாரு. என்ன செஞ்சாரு? தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். ஹலோ, தானியேல் மட்டும்தான், அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறல. பலகணியை திறந்து வச்சுட்டு முழங்கால் படிட்டு தேவனை சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி செலுத்தினான். இந்த உறவு தாங்க ரொம்ப முக்கியம். இந்த உறவு என்ன பண்ணது? இது யாருக்குமே பிடிக்கல. என்ன காலைல 3 வேளையும் இதே பண்ணிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த பொறாமை பிடித்தவர்கள் ஜெபம் பண்ணுகிறத பார்க்குறாங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணு விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். எப்பமா 3 வேளை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஜெபம் பண்றது ஒரு குத்தமா? தேவனும் இருக்கிற அந்த உறவுல நாம் சரியாக இருப்போமானால் தேவன் நம் பக்கம் ஜெயத்தை தருவார். தானியேலுக்குள்ள அதுதான் வந்தது. அப்புறம் ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன்பா இப்படி பண்றியாம? என்ன ஐயா, என்னால ஜெபம் பண்ணாமலாம் இருக்க முடியாது, நான் அப்படிதான் பண்ணுவேன். தூக்கி போட்டான் சிங்கக்கேபியில. தெரியும் உங்களுக்கு அந்த கதை. சிங்கக்கேபியில போட்ட உடனே சிங்கங்கள்லாம் அமைதியா இருக்குது. ராஜா வந்து கேட்கிற, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தப்புவிக்க வல்லவரா இருந்தார். தப்புவித்தார் ராஜா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். சிங்கத்தை போல அந்த உலகத்துல சுற்றி தீர்வுல இருக்கதான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இருந்தால் எந்த பிரச்சனையும், எந்த நெருக்கமும், எந்த போராட்டமும் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எடுக்கவே முடியாது. எடுக்கவே முடியாது. உடனே ராஜா வெளியில கொண்டு வந்து அதே மாதிரி தான் செய்யற. யாரெல்லாம் இவனை தூக்கி போட்டாங்களோ அவனை தூக்கி உள்ள போட. அது அவன் போய் அந்த குகைக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடியே சிங்கம் என்ன பண்ணிச்சான்? பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. காரணம், முன்பு செய்து வந்தபடியே. சொல்லுங்க, முன்பு செய்து வந்தபடியே. தினமும் சொல்லுங்க, தினமும். எத்தனை வேளை? 3 வேளை. நான் சொல்றேன், தனியாக நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவுல வளருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கும். இதை மறந்து போகாதிருங்கள். உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு எப்படி இருக்க வேண்டுமா? உத்தமமா இருக்க கடவது. அப்படி நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி, இந்த சமாதானத்தை இழக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இப்ப நான் வந்து தேவனோடு கூட இருக்க உறவை பத்தி பேசுறேன், இதை விட்டுருங்க. இது இல்லாம வெளியில இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறதுக்கு என்னென்ன காரியங்களா உங்களுக்கு நடக்குது? ஒன்று, எப்ப தெரியுமா நமக்குள்ள இருக்கிற இந்த சமாதானம் போவோம்? பொருளாதாரம், ஃபைனான்ஸ் வந்து நம்ம விரும்பின நேரத்தில் விரும்பின காரியத்தை
சில நேரங்களில் நமக்கு கிடைக்காத போது சமாதானத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், மகிழ்ச்சியை இழந்துருவோம். இந்த பொருளாதாரம் வந்து அவ்வளோ ஒரு ரோல் பண்ணுது. நல்லா கவனிங்க. இந்த பணம், உயிரில்லாத இந்த பேப்பர் மதிப்பில்லாத ஒன்றுதான். ஆனால் அதுக்கு இன்னைக்கு உலகத்துல அதுதான் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. இதை வைத்துதான் இன்றைக்கு உலகம் முக்கியமாக இங்கே கொண்டிருக்கிறது. இதுல கடன்ல மாட்டிக்கிறவங்க ஒரு லிஸ்ட்ல இருக்கிறாங்க. காலைல தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அன்னைக்கும் போதும் பேச்செல்லாம் குறைஞ்சி வாய்ஸ் எல்லாம் கூனி குறுகி போய், காரணம் என்னன்னா 10ஆம் தேதிக்குள்ள காசை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறது ஐயா? போச்சா சமாதானம், மகிழ்ச்சி போச்சா? சங்கீதம் 22:26 வாசிங்க. சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். சபைக்கு வந்தா நல்லா பிரைஸ் பண்ணுவாங்க, சேர்ந்து ஆராதிப்பாங்க, சேர்ந்து பாடுவாங்க, கர்த்தரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். எரேமியா 51:46. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. எரேமியா 51:46. உங்கள் இருதயம், யார் வாசிக்கணும்? வாசிங்க. நல்லா, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்திலே கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேற செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன். ஆமா, நீங்க என்னதான் அப்படி இருந்தாலும் உங்கள் இருதயம் துவளாம பாத்துங்க. துவண்டு போகிறது என்பது ரொம்ப ஆபத்தானது. உடைஞ்சு போகிறது, ஒரு நல்லா இருக்கிற ஒரு பொருள் அப்படியே கசக்கிறது, துவண்டு போகிறது. ஒரு துணியை வந்து கும்முன்னு கும்முவாங்கல்ல, அது மாதிரி நம்மளை வருத்தி கொள்கிறது. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நல்லா கவனிங்க. தேசத்துல என்னென்ன கேட்கப்படுமா? தேசத்துல கேட்கப்படும் செய்தி, நியூஸ்னால நீங்க பயப்படாதீங்க. ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்படும். இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள்.